தெரியுதுல்ல? இப்போ உனக்கு எப்படி நீங்க என்ன இடத்துல போட்டிருக்கீங்க? நீ பார்த்தா தெரியுதா இல்லையா? பட்டி என்ன போடுறீங்க? தெரிஞ்சனால தான் கேக்குறாங்க, சொல்லுங்க. இப்போ எவ்வளவு சீக்கிரமா சொன்னே, நீ வந்து என்ன பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்ல. ராமம் போட்டிருக்கேன். ராம போட்டிருக்கீங்க. ராமத்துக்கு பேர் என்ன? ராமத்துக்கு பேர் வந்து அத்தன்மால் பிரம்மா. சொந்தக்காரர்? ராமத்துக்கு சொந்தக்காரர் யாரு? அவர் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு போட்டு பாண்டவங்க எத்தனை பேரு? நான் உன்கிட்ட கேட்டேன், அதுக்காக நீ என்கிட்ட திருப்பி கேட்குறியா? அதெல்லாம் நீங்க பேச வேணாம், பதில் மட்டும் சொல்லுங்க. யோசிக்க விடுமா, நீ பட்டு பட்டு கேட்டா நான் கேட்குறேன், இந்த மண்ணுடைய பெருமை அப்படி இருந்தா அதெல்லாம் அவனு கேட்கணும். நீங்க பதில் முடிச்சேன். என்ன சவுடால்? ஆமா, கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க. 12 ஆழ்வார்கள் பேரு. 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் அடங்கிய புத்தகம் பேர் என்ன? 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் எழுதியவர் யார்? நாதமுனி. நாதமுனி. அவருக்கு இயற் பேர் என்ன? யாரு? நாதமுனி. இந்த 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் இருக்காங்களே, 12 ஆழ்வார்கள் பேர் என்ன? நீ என்னம்மா கேட்குற கிறுக்கு மாதிரி?